குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12ல புல்லட் டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ்லேருந்து தான். ஸோ ஒரு 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின்ஸ் இன்னைக்கு வந்து 11th போர்ஷன்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எழுதிருக்கேன். மொத்தம் 12 கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் நம்பர் வந்து 31. ஆக்சுவலி இது காமன் சீரியல் நம்பர், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சார்ஜ் ஆஃப் 100 எலக்ட்ரான்ஸ், அதாவது 100 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்தா எவ்வளவு சார்ஜ் கிடைக்கும், அதாவது எவ்வளவு கூலும் கிடைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 100 எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கூலும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, 1 மில்லி கூலும், 1 மில்லி கூலும் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மைக்ரோ கூலும். 1 மில்லி கூலும் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மைக்ரோ கூலும். Next, third question, how many electrons will give you 1 coulomb of charge? இப்போ ஒரு கூலும் சார்ஜ் வேணும்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவை? இது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க மைண்ட்ல இருக்கும். இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா கால்குலேட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, சார்ஜ் ஆஃப் 1 சோடியம் ஆட்டம். சார்ஜ் ஆஃப் 1 sodium atom. Next question number 5, charge of magnesium 2 plus ion. magnesium 2 plus ion உடைய சார்ஜ் எவ்வளவு? ஸோ எழுதும் போது சார்ஜ் உடைய சைன் எழுதணும், பாசிட்டிவா நெகட்டிவா. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு அதே தான், இந்த கொஸ்டினுக்கு அதே தான். சார்ஜ் ஆஃப் மெக்னீசியம் 2 plus ion உடைய வேல்யூ. Next, sixth question, device used to measure the Coulomb force between two charged bodies. ரெண்டு சார்ஜ் பாடிஸ்க்கு நடுவில் கூலும் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், நேற்று கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, 10 power 20 electrons is equal to dash coulomb. 10 power 20 electrons is equal to dash coulomb. Then question number 8, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் படிச்சிருக்கோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் படிச்சிருக்கோம். இது ரெண்டுல எது கிரேட்டர் ஃபோர்ஸ்? ரெண்டுல கொஸ்டின் நம்பர் 9, இப்போ ஒரு ஒரு பாடி, சார்ஜ் பாடியோடைய சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா 1 கூலும் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து இன்னொரு அன்சார்ஜ் பாடியோட கான்டாக்ட் பண்ண டச் பண்ணுறாங்க. டச் பண்ணும்போது இப்போ இந்த அன்சார்ஜ் பாடியில் எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கும், அல்லது சார்ஜ் ஆயிருக்குமா ஆகாதா என்னங்கிறது நீங்கள் எழுதுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் அன்சார்ஜ் பாடி when touching of 1 coulomb charge? Next question number 10, name the device used to find the amount of charge in a body. முன்னாடி பார்த்தது ஒரு கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா, ரெண்டு சார்ஜ் பாடிக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது கூலும் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டிவைஸ் கேட்டேன். இது வந்து ஒரு பாடியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிவைஸ். அது என்ன? அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஞாபகம் இருந்து எழுத பார்க்கலாம். இதோட 10 கொஸ்டின்ஸ் நம்ம ஃபிசிக்ஸில் கிளாஸ் 12 முடிஞ்சிடுச்சு. ஸோ கிளாஸ் 11 எதுக்கு வைக்கிறோன்னா, ஒரு 2 கொஸ்டின்ஸும் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி 2 கொஸ்டின் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். அதில் என்னென்னா 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சாரி 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாசிட்டிவ் ஒர்க் டன்,
நெகட்டிவ் ஒர்க் டன், ஜீரோ ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிலாம் படிச்சிருக்கோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை ஜீரோ ஒர்க் டனுக்கு சமமா, எதுக்கு ஈக்குவலான, எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நீ சொல்லணும். இப்போ ஃபுட்பால் மேட்ச்சில் கோல் கீப்பர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து பால் வருது, அதை அவர் கேட்ச் பண்ணுறாரு. அப்போது அந்த இடத்துல அவர் பண்ணின ஒர்க் வந்து பாசிட்டிவ் ஒர்க்கா நெகட்டிவ் ஒர்க்கா ஜீரோ ஒர்க்? ஃபுட்பால் மேட்ச்சில் கோல் கீப்பர் என்ன பண்ணுறாரு, ஆப்போனண்ட்லேருந்து வரக்கூடிய பாலை அவர் பிடிக்கிறார். இப்போ அவர் அவர் அந்த பால் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் அந்த அந்த பால் பிடிக்கிறார். அப்போ அவர் என்ன ஒர்க் பண்ணிப்பார், பாசிட்டிவ் ஒர்க்கா நெகட்டிவ் ஒர்க்கா ஜீரோ ஒர்க்? ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் என்ன பண்றாங்க இருந்து ஒரு பாடியை வந்து தூக்கி எறிகிறாங்க. எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து அப்படியே தான் போகாது. எப்படி போகும்போது ஒரு ஒரு ரொட்டேட் ஆகிட்டே தான் போகும். ரொட்டேட் ஆகும்போது என்ன கொஸ்டின் அப்படின்னா, அந்த பால் தூக்கி எறிஞ்சா என்ன பண்ணும், பேரபோலிக் பாத்தில் தான் போகும். இப்போ என்னுடைய கொஸ்டின், அந்த பால் இருக்கக்கூடிய அல்லது அந்த பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் எடுத்துக்கும். அந்த 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 பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் எடுத்தீங்க. எல்லா பாயிண்ட்டும் போகும்போது அந்த பேரபோலிக் பாத்லயே போகுமா, இல்லை டிஃப்ரெண்டான பாத்தில் போகுமா? அல்லது இது இந்த கான்செப்ட் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அதை மட்டும் ஒரு ஒரு பாடி தூக்கி எறியும் போது அது பேரபோலிக் பாத்தில் போகும்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, எல்லா பாயிண்ட்டும் அந்த பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் இல்லைங்களா? ஸோ மூவ் ஆகும்போது எல்லா பாடியும் அதே பேரபோலிக்ல போகுமா, இல்லை ஏதாவது என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன தெரியுமோ அதை எழுதுங்க. அவ்வளோதான். இது வந்து கொஸ்டின் நம்பர் 12 இதோட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிளாஸுக்கு அவங்கள இன்வைட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கான சொல்யூஷன் நாளைக்கு மார்னிங் நெக்ஸ்ட் கிளாஸ் லைவ் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் உங்களுக்கு 6 o'clock இருக்குது. ஆனால் இன்றைக்கே இந்த சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு 5:45க்கு ப்ளே ஆகிருக்கும். ஓகே, தேங்க்யூ.